Good morning, students. Higher secondary first year computer science. இந்த லெசனில் நாம் கற்க இருப்பது C++, Volume 2, Unit 3, Lesson number 9, Data types, Variables and expressions, தரவினங்கள், மாறிகள் மற்றும் கோவைகள். இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது Learning objectives, C++ data types, C++ தரவினங்கள், memory representation of fundamental data types, அடிப்படை தரவினங்களின் நினைவகம் உருவமைத்தல், modifiers, variables, expressions, பண்புணர்த்திகள், மாறிகள், கோவைகள், formatting outputs, type conversion, வெளியீடு வடிவமைப்பு மற்றும் இனமாற்றம். முதலாவதாக கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ், தரவினங்களின் கருத்தாக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நேம் ஈக்குவல் டு ராம், ஏஜ் ஈக்குவல் டு 15, ஆவரேஜ் மார்க் ஈக்குவல் டு 85.6 என்று ஒரு 3 கோவைகள், எக்ஸ்பிரஷன்ஸ், 3 எக்ஸ்பிரஷன் இருக்கும் பொழுது இதுல நேம், ஏஜ், ஆவரேஜ் மார்க் இந்த மூணுமே நேம் ஆஃப் தி மெமரி லொகேஷன் அப்படிம்பாங்க. அதாவது மெமரி லொகேஷனுடைய பெயர். அதாவது ரேம்ங்கிற வேல்யூ நேம்ங்கிற மெமரி லொகேஷன் உட்காரும், 15 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ ஏஜில் உட்காரும், 85.6 வேல்யூ ஆவரேஜ் மார்க்கில் இருக்கும். அப்போ நேம், ஏஜ், ஆவரேஜ் ஆர் கால்ட் அஸ் நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன் தட் ஹோல்ட் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நேம் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை, அதனுடைய டேட்டா டைப் வந்து டெக்ஸ்ட்டு. ஏஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து ஒரு இன்டிஜர், மூலியன். அதாவது 15 வந்து ஒரு மூலியன் இல்லையா, ஸோ ஏஜ் வந்து இன்டிஜர் டைப்னு சொல்கிறோம். 85.6 வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், தசம புள்ளி எண். எனவே ஆவரேஜ் மார்க் வந்து என்ன டைப்பாக இருக்குது அப்படின்னா ஃப்ளோட்டிங் டைப்பாக இருக்கின்றது. அப்போ 15 இஸ் த இன்டிஜர் டைப், 85.6 திஸ் இஸ் த ஃப்ளோட் டைப், ரேம் இஸ் த ஸ்ட்ரிங் டைப். டெக்ஸ்ட், ஸ்ட்ரிங்கல் அல்லது டெக்ஸ்ட் என்று சொல்லலாம். அடுத்தது தரவு வகைகளின் வகைகள், அதாவது டேட்டா டைப்ஸுடைய வகைகள். டேட்டா டைப்ஸுடைய வகைகள் வந்து பார்க்க போகிறோம். அது ஒரு 3 டைப் இருக்கின்றது. யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ், டிரைவ் டேட்டா டைப்ஸ். தமிழில் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னா பயனர் வரையறுக்கும் தரவு வகைகள். பயனர் வரையறுக்கும் தரவு வகைகள் என்றால் பயனரே இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த தரவு வகைகளை. அது என்னெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். இது அவ்வளவுமே பயனர் வரையறுக்கும் தரவு வகைகள். அடுத்தது அடிப்படை தரவு வகைகள். அதாவது C++ஓட சேர்த்து பில்ட்-இன் ஆகியிருக்கின்ற தரவு வகைகள் வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து இன்டகரல் டைப்ஸ். இந்த இன்டகரல் டைப்ஸ் வந்து 2 வகைப்படும், INT, கேர். செகண்ட் ஒன் வாய்டு டைப். வாய்டுனா எம்டி, இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். தேர்ட் ஒன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப். இன்டகரல் டைப்னா மூலியன், இன்டிஜர். அது வந்து 2 வகைப்படும், INT, கேர். ஃப்ளோட்டிங் டைப் வந்து 2 வகைப்படும், ஃப்ளோட்டு, டபுள். அடுத்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். டிரைவ்டு என்றால் அடிப்படை தரவினங்களிலிருந்து தருவிக்கப்பட்டது. அடிப்படை தரவினங்கள் எது? INT, கேர், ஃப்ளோட், டபுள். இதுல இருந்து தருவிக்கப்பட்டது என்னது? டிரைவ் டேட்டா டைப். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். இந்த லெசன்ல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம். அரேலாம் வரப்போகின்ற லெசன்ஸ்ல நம்ம நினைச்சுவோம் பார்ப்போம். அப்போ வந்து டேட்டா டைப்ஸ் வந்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ், derived data types. அடுத்தது syntax for declaring a variable. ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு syntax வந்து பார்க்க போறோம். டேட்டா டைப், வேரியபிள் நேம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல டேட்டா டைப் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா INT இருக்கு இல்லையா, INT. வேரியபிள் நேம் வந்து நீங்க எதுனாலும் இருக்கலாம். இந்த டேட்டா டைப் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து INT, கேர், ஃப்ளோட், டபுள். இந்த 4மே கீவேர்டு. இதில் எந்த டேட்டா டைப்பும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டேட்டா டைப். இங்கே யூஸ் பண்ணியிருக்க டேட்டா டைப் வந்து இன்டிஜர்,
ஐஎன்டினா இன்டிஜர். அப்போ நம்1 வந்து வாங்கக்கூடிய வேல்யூ கட்டாயம் என்ன வேல்யூவா இருக்கணும்? இன்டிஜர் வேல்யூவா தான் இருக்கணும். ஸோ ஐஎன்டி நம்1 என்ன மீனிங் அப்படின்னா, திஸ் இஸ் த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் or it declaring the variable as integer. The num1 value that can hold an integer value. integer value இது வந்து பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். அப்ப இதுல வந்து நீங்க 5 6 அப்படின்னு integer value தான் num1 கொடுக்க முடியும். num1 equal to 5, num1 equal to 6 தான் கொடுக்க முடியும். num1 உடைய வேல்யூ ஒருவேளை நீங்க 100.5 அப்படின்னு சொல்லி floating point நம்பரா கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா நீங்க இதுல floatன்னு சொல்லி மாற்றணும். சப்போஸ் num1 வேல்யூ 100.5 சொல்லி நீங்க கொடுக்கறதா இருந்தா float num1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், அடிப்படை தரவணங்களின் அறிமுகம். ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் அவைலபிள் வித்தின் C++. அதாவது அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் சொல்லலாம். ஃபண்டமெண்டல்னா ரொம்ப மைனூட், அடிப்படை தரவினங்கள். அது வந்து ப்ரீடிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ், ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட டேட்டா டைப்ஸ் சொல்லுதோம். There are 5 fundamental data types in C++. அது என்னலாம்னா char, int, float, double and void. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். இந்த 5 கீவேர்டுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். charனா கேரக்டர் டைப், கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான் நீங்க வாங்க முடியும். இன்டிஜர் intன்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் வாங்கிக்கலாம், முலியன் வாங்கிக்கலாம். float என்றால் நீங்கள் floating point நம்பர் 5.5, 5.6, 5.5 into 10 power 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். டபுள்னா floatோட அதனுடைய கொள்ளளவு வந்து டபுளா இருக்கும். ஒருவேளை இதுக்கு floatக்கு வந்து 4 bytesனா டபுளுக்கு வந்து உங்களுக்கு வந்து 8 bytes or 10 bytes அப்படின்னு சொல்லி அதனுடைய வேல்யூஸ் வந்து நீங்க டபுளா உள்ள கொடுக்கலாம். ஒருவேளை இதுல வந்து 5 lakhs வரைக்கும் கொடுக்கறதா இருந்தா டபுள்ல வந்து நீங்க 10 lakhs வரைக்கும் கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் வந்து 10 lakhs வரைக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்து வாய்டுனா அது எம்டி. அதாவது வாய்டு மெயின் சொன்னா என்ன அர்த்தம்? மெயின்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அதுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து கிடையாது, இட் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ வாய்ட் டேட்டா டைப் வந்து ஃபைனல். அடிப்படை டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐஎன்டி டேட்டா டைப். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம். INT num1 equal to 5, num2 equal to 6, sum. இதுல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் சேர்ந்தே வருது. num1 வேல்யூ 5ன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் நம்பரா இருக்கு. num2 வேல்யூ 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, INT சம். அப்போ INT மூணுமே num1, num2, sum அப்படிங்கிற 3 வேரியபிளுமே உங்களுக்கு என்ன டைப்பா இருக்கு? இன்டிஜர் டைப்பா டிக்ளேர் பண்ணிருக்கு. அடுத்த கேர் டேட்டா டைப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. கேர் CHA, கேபிட்டல் A. இதுல கேபிட்டல் A that is enclosed with single quote கொடுத்தாச்சுன்னா அது வந்து character constant. இங்க பாருங்க B வந்து that is enclosed with single quote, that is character constant, that is assigned to ch1 variable. So the ch1 which is the variable that can hold one value, that is the character constant. Next one floating type. இதுல நீங்க புள்ளி வச்ச எண்களை கொடுக்கலாம். float r equal to 5.2 ன்னு சொல்லி கொடுக்கும். கமா ஏரியா வந்து வேல்யூஸ் கொடுக்கல. அதுலயும் நீங்க எதை தான் கொடுக்க முடியும்? அதுல இதுல நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கட்டாயம் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான் இருக்க முடியும். அடுத்து வந்து டபுள் டேட்டா டைப். திஸ் டைப் ஆக்குபைஸ் டபுள் த ஸ்பேஸ் தட் ஃப்ளோட் டைப். ஃப்ளோட் டைப்போட அதனுடைய ஸ்பேஸ் டபுளா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருல இதுல மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒருல 10 lakhs இருந்துச்சுன்னா இது ஒருல 20 lakhs இருக்கும். அந்த மாதிரி டபுள் த வேல்யூஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டபுள் r equal to 5.2, கமா ஏரியா. இதுவும் ஃப்ளோட்டிங் டைப் தான். அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வாய்ட் டேட்டா டைப். அப்படின்னா என்னது? தி வாய்ட் டேட்டா டைப் ஸ்பெசிஃபைஸ் தி எம்டி செட் ஆஃப் வேல்யூஸ். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ரிட்டர்ன் டைப் ஃபார் ஃபங்க்ஷன் தட் டு நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இது வந்து ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாய்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா, ஆட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங் டு எனி அதர் ப்ரோக்ராம். இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங் வேல்யூஸ் டு த எனி அதர் ப்ரோக்ராம். அது வந்து எந்த மதிப்புகளையும் எந்த ப்ரோக்ராமுக்கும் திருப்பி அனுப்பப்பட வேண்டியதில்லை என்பதை குறிப்பதற்காக வாய்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா டைப் வந்து என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது நம்ம அதை விரிவாக கற்போம். டேட்டா டைப் மாடிஃபையர்ஸ், தரவினங்களின் பண்புணர்த்திகள். அதாவது ஏற்கனவே நம்ம டேட்டா டைப் வந்து INT, கேரு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு மாடிஃபையரை சேர்த்து கொடுத்துட்டோம்னா அதனுடைய செயல்திறன் வந்து வேறு மாதிரியாக மாற்றப்படுகின்றது.
மாடிஃபைஸ் கேன் பி யூஸ் டு மாடிஃபை, அதாவது மாற்றம் செய்யப்படுகின்றது. எதை மாற்றம் செய்யப்படுகிறது? எக்ஸ்பேண்ட் ஆர் ரெடியூஸ் த மெமரி லொகேஷன் ஆஃப் எனி ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பினுடைய ஒரு மெமரி அலோகேஷனை உனக்கு என்ன செய்யுது? மாடிஃபை பண்ணி தர்றது தான் என்னது மாடிஃபையர்னுடைய வேலை. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிஃபயர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குவாலிஃபயர்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மாடிஃபையர்ல மொத்தம் 4 வகைப்படும். 1 சைன்டு, 2 அன்சைன்டு, 3 லாங்கு, 4 ஷார்ட். இந்த 4மே கீவேர்டு. இந்த 4 கீவேர்டையும் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஐஎன்டி, கேர், ஃப்ளோட், டபுள், வாய்ட், அதோட சேர்த்து நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்டி அப்படின்னா இன்டிஜர், சைன்ட் ஐஎன்டினா பாசிட்டிவ் நம்பர் மட்டும், அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அன்சைன்டு ஐஎன்டி அப்படின்னா அன்சைன்டு இன்டிஜர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் மட்டும் சொல்ல போறோம். லாங் ஐஎன்டி அப்படின்னா அதனுடைய மெமரி கெப்பாசிட்டி கூடும். ஐஎன்டினா 4 பைட்டா இருக்குன்னா லாங் ஐஎன்டினா ஒரு 8 பைட்டா மாறும். ஷார்ட் ஐஎன்டினா ஷார்ட் இன்டிஜர்ஸ் மட்டும் வாங்கக்கூடிய இது. அப்படி பார்த்தீங்கன்னா மாடிஃபைஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 மாடிஃபைஸ்க்கு: சைன்ட், அன்சைன்ட், லாங், ஷார்ட். இவன் பார்த்தீங்கன்னா சைன்ட் ஐஎன்டின்னு சொல்லலாம், அன்சைன்ட் ஐஎன்டின்னு சொல்லலாம், லாங் டபுள் சொல்லலாம், ஷார்ட் ஐஎன்டி. நீங்கள் எப்படினாலும் இந்த மாடிஃபையரை நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பாக ஐஎன்டி, டபுள், ஃப்ளோட்டு அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? சேர்த்து கொள்ளலாம். பிறகு இது எத்தனை கெப்பாசிட்டி எவ்வளோ பிடிக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்டி ஏ ஈக்குவல் டு 5 சொல்லி கொடுக்கும். அப்போ ஏ வந்து எத்தனை பைட்ஸை வந்து கொள்ளளவு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு சைஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்தா போதும். சைஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா டேவ் C++ல இன்டிஜருக்கு 4 பைட் கொடுக்கும். 4 பைட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இட் இஸ் அன் ஆப்ரேட்டர் which gives the size of a data type. Memory representation of data types. தரவினங்களின் நினைவகம் உருவமைத்தல். இவன் பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா டைப் இருக்கு. இது ஸ்பேஸ் இன் மெமரி, அதாவது ரேம்ல வந்து எவ்வளவு சைஸ் வந்து கொள்ளுதுன்னு சொல்லியிருக்கு. நீ ஷார்ட்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, நீ வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்டோடைய மதிப்பு எந்த ரேஞ்சில் கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ ஷார்ட் இன்டிஜர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 2 பைட் அலோகேட் பண்ணும். அதாவது டேவ் C++ஆக இருந்தாலும் சரி, டர்போ C++ ரெண்டுமே 2 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ 2 பைட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 16 பிட்ஸ். இதனுடைய ரேஞ்ச் பாருங்க -32768. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஐஎன்டி ஏ அப்படின்னு சொல்லி செமிகோலன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏனுடைய மதிப்பு -32768 இருந்து +32767 வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? கொடுத்து கொள்ளலாம். இதே நீங்க அன்சைன்டு கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பிட் இருக்கு இல்லையா, 16 பிட்ல மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்லுவாங்க. 16th பிட் சைன் பிட்டா மாறிடும். 16th பிட் வந்து வழக்கமா சைன் பிட்டா இருக்கும். அந்த சைன் பிட்டா இருக்கனால 2^15 வேல்யூ தான் இங்க போட்டிருக்கோம். இதுல கொடுத்துருக்க வந்து 2^15 வேல்யூ. இப்போ நீங்க அன்சைன்ட் ஐஎன்டின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து சைன் கொடுக்காத பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ இதனுடைய மதிப்போட டபுள் மடங்கு இருக்கு பாருங்க ரேஞ்ச். 0 to 65535. அதை நீங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இருக்கும் இல்லையா. காரணம் அந்த சைன் பிட்டையும் சேர்த்து டேட்டாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அன்சைன்டு ஷார்ட்னா இது ஆல்டர் பண்ணுது பாருங்க, மாடிஃபயர். இது வந்து அன்சைன்டுங்கிறது ஒரு மாடிஃபயர். இந்த மாடிஃபயர் எதை ஆல்டர் பண்ணுது? ஒரிஜினல் டேட்டா டைப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விடுது. எப்படி? அந்த லாஸ்ட் பிட் 16th பிட்டை டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்க்கிறது. ஸோ 2^16 பார்க்கும்போது 65535 வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். 0ங்கிற மதிப்புல இருந்து 65535. அன்சைன்டு ஷார்ட் கொடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்சைன்டு ஷார்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 65000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் ஏனுடைய மதிப்பு நீங்க வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்க முடியும், நெகட்டிவ் நம்பர் கொடுக்க முடியாது. சைன்டு ஷார்ட்டும் ஒன்று தான். ஏன்னா இதுக்கு 4 பைட்ஸ் அலோகேஷன் இருக்கு. 32 பிட்டு இல்லை தப்பா போட்டிருக்காங்க. 4 பைட்ஸ்ல 2 பைட்ஸ் தான். சைன்டு ஷார்ட்டும் ஒன்று தான். இதில் நீங்கள் புக்கில் கரெக்ஷன் பண்ணீங்க, 2 பைட்ஸ் தான் இது. இதுவும் உங்களுக்கு வந்து 32 பிட்டு 16 பிட்டு தான். இதனுடைய ரேஞ்ச் வந்து -32,768 to 32,767. அதாவது சைன்டு ஷார்ட்டும் சிமிலர். ஸோ இது வந்து 2 பைட்ஸ்ன்னு போட்டுக்கிடுங்க, இது 16 பிட்டுன்னு போட்டுக்கிடுங்க, கரெக்ஷன் மாற்றிக்கிடுங்க. அடுத்து வந்து டேட்டா டைப்ல வந்து ஐஎன்டி வந்து இன்டிஜர் டைப்பு. இதுவும் ஷார்ட் ஐஎன்டி எல்லாம் ஒன்று தான். 2 பைட்ஸ் தான். 16 பிட்ஸு. ரேஞ்ச் வந்து 32,768. இது வந்து டர்போ C++ வந்து 2 பைட்ஸு. இதே இது உங்களுக்கு டேவ் C++ வந்து இது 4 பைட்ஸ். டேவ் C++ வந்து இது வந்து 4 பைட்ஸ் வந்து உண்டு.
அன்சைன்ட் இன்டிஜருக்கு வந்து ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 bytes 0 to 65 535. இதே இது உங்களுக்கு டேவ் சி பிளஸ் பிளஸ்ல 4 bytes அலோகேட் பண்ணும் அன்சைன்ட் ஐஎன்டின்னு கொடுத்தீங்கன்னா. சைன்ட் ஐஎன்டிக்கு வந்து 2 bytes டர்போ சி பிளஸ் பிளஸ்ல. இதே இது உங்களுக்கு வந்து டேவ் சி பிளஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா 4 bytes அலோகேட் பண்ணும். இதனுடைய ரேஞ்ச் வந்து டர்போ சி பிளஸ் பிளஸ்ல 32,768 32,767. லாங்னு கொடுத்தீங்கன்னா லாங் இஸ் த ஷார்ட் நேம் ஃபார் த லாங் இன்டிஜர். லாங் இன்டிஜர் லாங் ஐஎன்டியும் கொடுக்கலாம், வெறும்ன லாங் கொடுக்கலாம். இதுக்கு 4 bytes 32 bits. அன்சைன்ட் லாங்கும் 4 bytes 32 bits. ஆனால் இது வந்து நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ரேஞ்சு 0 to இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரேஞ்ச் வந்து இந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது பாருங்க, இதுக்கு உள்ள ரேஞ்சு லாங்குக்கு -21 47 48 36 48 இருந்து 21 47 48 36 47 வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் இருக்கு. சிமிலர்லி சைன்ட் லாங்குன்னு சொல்லும் போதும் லாங்கும் ஒன்று தான். சைன்ட் லாங்கும் ஒரே கேட்டகரியா தான் சேர்ந்தது. அடுத்த டேட்டா டைப் வந்து கேருக்கு வந்து 1 byte அலோகேஷன் 8 bits -128 to 127 ASCII கேரக்டர் வேல்யூ. அன்சைன்ட் ஐஎன்டினா உங்களுக்கு 0 to 255 வரைக்கும் இது 1 byte தான், 8 bit தான். சைன்டு கேரும் ஒன்று தான், 1 byte 8 bit -128 to 127. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டு 4 bytes 32 bits. ரேஞ்ச் இங்கே பார்த்துக்கிடுங்க. இதில் டபுள் வந்து 8 bytes 64 bits. லாங் டபுள் 10 bytes அலோகேஷன் 8 bits. இதே லாங் டபுளுக்கு வந்து டேவ் சி பிளஸ் பிளஸ்ல 12 bytes அலோகேஷன் ஆகும். 12 bytes வந்து அலோகேஷன் ஆகும் டேவ் சி பிளஸ் பிளஸ்ல. டர்போ சி பிளஸ் பிளஸ்ல 10 bytes லாங் டபுள். இதான் மேக்ஸிமம் வேல்யூ. இது ரேஞ்ச் பாருங்களேன் 3.4 10⁻⁻49 4932. அதாவது 10 போட்டு எத்தனை சைவர் 4932 சைவர் சேர்த்துக்கலாம் மைனஸ். அதாவது பாயிண்ட் வச்சு 4932 சைவர் போட்டு ஒரு 1 அவ்வளவு ரேஞ்ச். இது லாங் டபுள் இருக்குல்ல, ஹையஸ்ட் ரேஞ்ச் இது. அடுத்த நம்பர் சஃபிக்சஸ் இன் சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸில் எண்களின் பின்னொட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 45ன்னு ஒரு இன்டிஜர் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அது லாங் இன்டிஜராக சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 45க்கு அடுத்தாப்புல கேபிட்டல் எல் யூஸ் பண்ணிக்கலாம். அன்சைன்ட் இன்டிஜரா நீங்க இதை சேவ் பண்ண விரும்புனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் a = 45 சொன்னா அது இன்டிஜரா இருக்கும். a = 45 லாங் இன்டிஜரா இருக்கும்னா 45l கொடுத்தீங்கன்னா அது லாங் இன்டிஜரா மாறிடும். கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் நீங்க l வந்து அதில் நீங்க சஃபிக்ஸா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது நம்பர் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர்ல நீங்க சஃபிக்ஸா l சேர்த்துட்டீங்கன்னா அது லாங் இன்டிஜரா மாறிடும். u கொடுத்தீங்கன்னா அது அன்சைன்ட் இன்டிஜரா உங்களுக்கு மாறிடும். f கொடுத்தீங்கன்னா இப்போ 3.14 தட் இஸ் எஃப்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக மாறிவிடும். ஸோ டு ஸ்டோர் 45 in an INT long unsigned INT and unsigned long INT you can use the suffix letter L or U. Either case with 45 that is 45L or 45U. This type of declaration instruct the compiler to store the given values the long and unsigned. அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்பைலருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். எப்படி பண்றோம்? இது லாங்க வந்து ஸ்டோர் பண்ணுது, அன்சைன்ட ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி. f can be used as the floating point value. For example 3.14 f. அடுத்து வந்து டாபிக் வந்து வேரியபிள்ஸ், மாறிகள். வேரியபிள்னா என்ன? these are the user defined name. அதாவது பயனரே வரையறுக்கக்கூடிய ஒரு பெயர்கள். assigned to specific memory location. மெமரி லொகேஷனுக்கு நாம் பெயரிடக்கூடிய ஒரு நேம்ஸ். in which the values are stored. அதில் தான் நீங்கள் என்ன செய்யறோம்? வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர். வேரியபிள்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஐடென்டிஃபையர். ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். அது ஃபங்க்ஷனுக்கும் பேர் ஐடென்டிஃபையர் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு வந்து a = 45.56 அப்படின்னா 45.56ங்கிற இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை இதில் போய் ஸ்டோர் பண்ணுறோம், ஏல போய் ஸ்டோர் பண்ணோம். ஹியர் a is the வேரியபிள், மாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Next one, there are the two values associated with the symbolic variable. They are R value and L value. அதாவது ரெண்டு வேல்யூ வந்து வேரியபிளோட அட்டாச் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து R value, இன்னொன்று L value. R value வந்து it is a data stored in a memory location. L value that is the memory address in which R value is stored. Rங்கிறது R valueங்கிறது அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ. இப்போ a = 5 கொடுத்தோம்னா 5 is the R value. இதே எந்த மெமரி அட்ரஸ்ல அந்த 5ங்கிற நம்பர் உட்காருதோ அதுதான் எல் வேல்யூ. இப்போ நீங்க இந்த படத்தை நீங்க பாருங்க. இப்போ num1 = 65, num2 = 100 அப்படின்னா
இந்த 100 வந்து ஒரு மெமரி லொகேஷன்ல சேவ் ஆகுது இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து 0x, இது ஹெக்ஸா நம்பர். ஆக்சுவலா இது ஹெக்ஸா நம்பர், இது வந்து நினைவக முகவரி, மெமரி அட்ரஸ் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் எல் மதிப்பு, இதுக்கு பேர் தான் எல் மதிப்புன்னு சொல்லுவோம். அது ரெண்டாவது வேல்யூ எல் மதிப்புன்னு சொல்றோம். அது 0xல 127E சொல்லி இருக்கு. இதே போல 65 பாருங்க, அதனுடைய அட்ரஸ் மெமரி அட்ரஸ் எதுல இருக்கு, 0x130 இருக்கு. இதனுடைய பெயர் வந்து நம்1 சொல்லி இருக்கு இல்லையா. அப்ப 65ங்கிறது ஆர் மதிப்பு, 100ங்கிறது ஒரு ஆர் மதிப்பு, அதாவது நினைவகத்தில் உள்ள நம்ம வைத்திருக்கின்ற மதிப்பு. அப்போ நம்2 ஈக்குவல் டு 100 சொல்லி கொடுக்கும் இல்லையா, இது ஆர் மதிப்பு. அது ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த மெமரி அட்ரஸினுடைய இதுதான் என்னது, எல் மதிப்புன்னு சொல்றோம். அப்போ அது வந்து இப்போ நம்1 நம்2 வந்து அது என்னது, வேரியபிள் நேம், மாறியினுடைய பெயர். அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறிகளின் அறிவிப்பு. இதுக்கு சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாறியை வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஆல் வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம் ஷுட் பி டிக்ளேர் அட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமுடைய பிகினிங்கில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வேரியபிள்ஸை நீங்கள் கட்டாயம் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அது இன்டிஜரா ஃப்ளோட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து அதுக்கு சிண்டெக்ஸ் என்னது, பொதுவான வடிவம் டேட்டா டைப்னு போட்டுட்டு வேரியபிளை வரிசையா கமான்னு போட்டுட்டு கடைசியில் செமிக்கல் போட்டணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐஎன்டி இது வந்து டேட்டா டைப்பு. இதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஐஎன்டி நீங்க கேரு, டபுள், லாங் ஃப்ளோட்டு எல்லாம் நீங்க வரிசை எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சது எல்லாம் போட்டுக்கலாம். நம்1 நம்2 சம். அப்ப இங்க பார்க்கும்போது நம்1 நம்2 சம் மூணுமே என்னது, இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஐஎன்டி நம்1 நம்2 சம் வந்து எப்படி உட்காருது பாருங்க. அப்போ நான் மூணுமே வச்சிருக்கோம் இல்லையா, 3 வேரியபிள் இங்க வந்து யூஸ் பண்றோம். இதுல நம்1ம் நம்2ம் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, 4 பைட்ஸ் அலகேஷன்ல உட்காந்துருக்கு. டேவ் C++ல ஐஎன்டி நீங்க கொடுத்தீங்கன்னா நம்1க்கு 4 பைட்டு, நம்2க்கு 4 பைட்டு, சம்முக்கு 4 பைட்டு, டோட்டலா 12 பைட்ஸ் அலகேட் பண்ணும். இதுல நம்1 நம்2 மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 பைட்டு நம்1க்கு, 4 பைட்டு நம்2க்கு, 4 பைட் இருக்கு, நம்1க்கும் ஒரு 4 பைட்ஸ் அலகேஷன் இருக்கு. இந்த இதுக்கு பேர் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, நினைவக முகவரி, அதாவது எல்னுடைய மதிப்பு. இதுல ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஆர் மதிப்பு. இன்சியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறியின் தொடக்க மதிப்பு இருத்தல். அதான் இப்போ வந்து இதுல மாறிக்கு தொடக்க மதிப்பு கொடுக்கல, இப்போ நம்1 ஈக்குவல் டு 5 சொல்லி கொடுக்கல, சும்மா டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க கொஞ்சம் பாருங்க, ஐஎன்டி நம் ஈக்குவல் டு 100 சொல்லி கொடுத்தா என்ன சொல்ல அர்த்தம், நம் வேல்யூ தொடக்க மதிப்பு 100. பிஐனுடைய வேல்யூ, பிஐனா இது பைனுடைய வேல்யூ வந்து ஃப்ளோட்னு சொல்லியிருக்கோம். இதனுடைய தொடக்க மதிப்பு 3.14. அது இப்போ பிரைஸ் இருக்கு, இதுக்கு தொடக்க மதிப்பு 231.45. இது எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், டபுள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க மாறிய தொடக்க மதிப்பு கொடுத்தும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம் இப்படி. அடுத்த டைனமிக் இன்சியலைசேஷன், ஏங்கு நிலை தொடக்க மதிப்பு இருத்தல். அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு மதிப்பை தொடக்க வைக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சம்முக்கு வேல்யூ வந்து எப்போ தொடங்குது, ஒரு ப்ரோக்ராம் இயங்கிட்டு இருக்கும்போது நம்1 நம்2 கூட்டி அதை கொண்டு போய் அசைன் பண்ணுது. அதுதான் என்னது, டைனமிக் இன்சியலைசேஷன். எ வேரியபிள் கேன் பி இன்சியலைஸ்ட் டூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து இனிஷியல் பண்ணணும், தொடக்கி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டைனமிக் இன்சியலைசேஷன். இட் இஸ் நோன் அஸ் டைனமிக் இனிஷியலைசேஷன், ஏங்கு நிலை தொடக்க மதிப்பு இருத்தல். அப்போ இதுல இந்த ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா ஐஎன்டி, இந்த ப்ரோக்ராம் செக்மெண்ட்ல பாருங்க, ஐஎன்டி சம் ஈக்குவல் டு நம்1 பிளஸ் நம்2 அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல நம்1 வேல்யூ நம்2 வேல்யூ கூட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 இது 6னா 11 சொல்லி சம்முக்கு அசைன் ஆகும். அதுதான் இனிஷியலைசேஷன். அப்போ 11ங்கிற வேல்யூ சம்முக்கு இனிஷியல் பண்ணுது. அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ல இதனுடைய மதிப்பு வந்து இனிஷியல் பண்ணப்படுகின்றது. அடுத்தது ஆக்சஸ் மாடிஃபையர், அதாவது அணுகுநிலை பண்புணர்த்தில இப்போ கான்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பார்க்க போறோம், ஆக்சஸ் மாடிஃபையரை பார்க்க போறோம். இந்த கான்ஸ்ட் என்ன செய்து பாருங்க, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் ஐஎன்டிக்கு முன்னாடி நீங்க கான்ஸ்டன்ட் கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ இது ஒரு மாடிஃபையரா மாறிடுது. என்ன மாடிஃபையர் ஆகுது, வழக்கமா வெறுமனே ஐஎன்டி நம் ஈக்குவல் டு 100 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். நம் வேல்யூ 100க்கு வந்து இப்போ உள்ள வந்து நம் ஈக்குவல் நம் பிளஸ் 1னா 101 மாறும். இப்போ நீங்க கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இங்க CONST கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்தனால யூ cannot சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த நம். அப்போ நம்மளுடைய மதிப்பை நீங்க மாற்ற முடியாது, அது கான்ஸ்டன்ட். இப்போ இங்க நம் ஈக்குவல் நம் பிளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்கலையா, இப்போ அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு எரர் மெசேஜ் சொல்லுது, இட் வில் பி டிஸ்பிளேட் as cannot modify the const object. கான்ஸ்ட் ஆப்ஜெக்டினுடைய வேல்யூவை நீங்க மாற்ற முடியாது, அதனுடைய நன்முனுடைய மதிப்பை மாற்ற முடியாது. காரணம் இங்க என்ன கொடுத்துருக்கோம், கான்ஸ்ட்னு சொல்லி இந்த கீவேர்டை ப்ரிஃபிக்ஸா சேர்த்துட்டோம். அப்போ அந்த பண்புணர்த்தி என்ன செய்யுது அப்படின்னா, நம் வேல்யூவை
ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்ல மாற்ற முடியாத அளவுக்கு செஞ்சிருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய வேல்யூவை, அது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. அல்லது டிக்ரிமெண்ட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இன் ஜென்ரல் இதனுடைய வேல்யூவை நீங்கள் ஆல்டர் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அடுத்த ரெஃபரன்ஸ் குறிப்புகள். இதுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து சிண்டெக்ஸ் வந்து இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாயிண்டரில் யூஸ் பண்ணுவாங்க. டைப்பு, அட்ரஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஒரிஜினல் வேரியபிள். இதில் எக்ஸாம்பிள் பாருங்க, INT நம் ஈக்குவல் 100ன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம் வேல்யூ 100. INT அட்ரஸ் ஆஃப் டெம்ப் ஈக்குவல் டு நம், இதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் ஆஃப் டெம்பை தான் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அப்போ அட்ரஸ் ஆஃப் டெம்பும் நம்மும் ஒரே மெமரி லொகேஷன் ஷேர் பண்ணுறனால டெம்பனுடைய வேல்யூ நம்மளுடைய வேல்யூ என்னதான் 100. அப்போ நவ் தி வேல்யூ ஆஃப் நம் அண்ட் டெம்ப் வில் பி 100. ஏன் ரீசன் என்ன, நம்ம உட்காந்து இருக்கிற நம் வேல்யூ இருக்கு இல்லையா, நம்மளுடைய வேல்யூ 100 உட்காந்து இருக்கிற மெமரி லொகேஷனை டெம்பும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கும். ஷேர் பண்றதுனால ரெண்டும் ஒரே இடத்தை காண்பிக்கிறனால டெம்ப் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 100. நம் ஈக்குவல் டு 100, ஆல்சோ டெம்ப் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 100. ரெண்டுமே 100 இருக்கும். அடுத்த ஃபார்மேட்டிங் அவுட்புட், வெளியீடு வடிவமைப்பு. அதாவது நீங்க வந்து அவுட்புட்டை வந்து சில வடிவமைப்பு பண்ணி ஃபார்மேட் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்டல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க பேக்ஸ்லாஷ் n கொடுப்பீங்க இல்லையா, பேக்ஸ்லாஷ் என்னன்னா கேரேஜ் ரிட்டர்ன் ஆகும். எஸ்கேப் சீக்வன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, இப்போ பேக்ஸ்லாஷ் n சொல்லி கொடுத்தீங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் ஆகி அடுத்த லைன் அடிக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எண்ட் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எண்ட் த லைன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சர்ட்ஸ் நியூ லைன் அண்ட் ஃபிளஷஸ் த பஃபர். அதாவது ஃபிளஷஸ்னா கிளீன் த பஃபர். பஃபர் வந்து கிளீன் பண்ணி விட்டுரும், பஃபர்ல இருக்கிற இதெல்லாம் என்ன செஞ்சிடும், எரேஸ் பண்ணிடும். இது போக உனக்கு பதில் ஆக்சுவலாக அதில் வந்து எண்ட் எல் மாற்றிடுங்க, எண்ட் எல் நம் வேல்யூ அடித்த உடனே கேரேஜ் ரிட்டர்ன் ஆகி அடுத்த வேல்யூக்கு அடுத்த லைனுக்கு போயிடும். அப்போ எண்ட் லைன் எண்ட் எல்னா கேரேஜ் ரிட்டர்ன் ஆயிரும். அதாவது ஒரு நியூ லைன் வந்து நியூ லைனில் உனக்கு அடுத்தாப்புல நீங்கள் பிரிண்ட் பண்ணுறலாம், அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அவுட்புட் என்ன அப்படின்னா செட் டபிள்யூ. This manipulator, set W manipulator, sets the width of the field assigned for the output. அதாவது இது என்ன செய்யுதுன்னா எத்தனை கேரக்டர்ஸ் வந்து ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, சின்டெக்ஸ் பாருங்க, செட் W நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சி அவுட் செட் W 25 சொல்லி கொடுக்கும். அப்போ இந்த 25 கேரக்டர்ஸ் வந்து பேசிக் பேக்கு உனக்கு அலோகேட் பண்ணிருக்கு. இப்போ பேசிக் பேல எத்தனை எழுத்து இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்து இருக்கு இல்லையா. டோட்டலா இதுக்கு எவ்வளவு எத்தனை கேரக்டர் அலோகேட் பண்ணும், 25 கேரக்டர் அலோகேட் பண்ணும். அப்போ இந்த 10 போக மீதி 15 கேரக்டர்ஸ் வந்து பிளாங்க் ஸ்பேஸா இருக்கும். அப்போ அது பிரிண்ட் ஆகும்போது பிளாங்க் ஸ்பேஸ் ஒரு 15 கேரக்டர் அடிச்சுட்டு பிறகு பேசிக் பே என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன அர்த்தம், மீனிங் இதுக்கு செட் வித் அஸ் 25 கேரக்டர்ஸ். அப்போ பேசிக் பேக்கு அது 25 கேரக்டரை அலோகேஷன் பண்ணுகின்றது. அடுத்த செட் ஃபில். This manipulator is usually used after set W. Set W க்கு அப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். If the presented value does not entirely fill the given width, then the specified character in the set fill argument is used to filling empty fields. அதாவது இந்த செட் ஃபீல் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும் இல்லையா, அதில் நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்கீங்களோ அது எம்டி ஃபீல்டில், இப்போ வந்து இல்லை பிளாங்க் ஸ்பேஸாக இருந்துச்சு இல்லையா, அந்த பிளாங்க் ஸ்பேஸில் இந்த கேரக்டரை உனக்கு ஃபில் பண்ணி விட்டுறணும். அப்போ நீங்கள் வந்து செட் டபிள்யூக்கு சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சி அவுட்டு பேக்ஸ்லாஷ் n ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்கு, செட் வித் 10ன்னு சொல்லி கொடுக்கும், 10ன்னு சொல்லி கொடுக்குது. அதாவது எதுக்கு, ஹெச்ஆர்ஏ நீங்கள் பதிகிறதுக்கு 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. 10ன்னு சொல்லி கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 10னா டோட்டலாக எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 கேரக்டர் இருக்குது. அப்போ 1200 ஹெச்ஆர்ஏ மதிப்புன்னு வச்சுங்க. ஹெச்ஆர்ஏனுடைய மதிப்பு 1200னா 1200 போட்டு மீதி எல்லாம் ஜீரோவாக ஃபில் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ்லாம் என்ன செஞ்சிடும், அப்புறம் படிக்காது. முன்னாடி உள்ள வேல்யூஸ்லாம் கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது இல்லையா. ஸோ ஜீரோ வந்து செட் பண்ணிடும். அப்போ இதில் நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்கீங்களோ அந்த கேரக்டர் வச்சு உனக்கு செட் பண்ணிடும். அதுதான் என்னது, செட் ஃபில். அடுத்த செட் ப்ரிசிஷன். திஸ் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வித் ஃப்ராக்ஷன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இது வந்து ஃப்ராக்ஷன்ஸை கொடுக்குது, நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்டெக்ஸ் வந்து இதுக்கு என்னது, செட் ப்ரிசிஷன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஹெச்ஆர்னுடைய மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க 1200.123. இதில் செட் ப்ரிசிஷன் ஆஃப் 5 சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா. அப்போ டோட்டல் வித் 5 டிஜிட் தான்.
அப்போ உனக்கு எப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க 1200.1 சொல்லி பிரிண்ட் ஆகும் பாருங்க 1 2 3 4 5 மொத்தம் 5 டிஜிட் இருக்கு இல்லையா அப்ப செட் ப்ரிசிஷன் 5 சொல்லிட்டீங்கன்னா 5 டிஜிட் இல்ல 6 கொடுத்தீங்கன்னா 1200.12 சொல்லி வரும் அதாவது மொத்தம் 6 டிஜிட் வரும் 7 கொடுத்தா தான் உங்களுக்கு 1200.123 சொல்லி வரும் 8 கொடுத்தீங்கன்னா 1.123 0 சேர்த்து அப்போ செட் ப்ரிசிஷன்னா நம்பர் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை உனக்கு அலகேஷன் பண்ணுது அடுத்த செட் எஃப் செட் ப்ரிசிஷன் கேன் ஆல்சோ பி யூஸ் டு செட் தி நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் டு பி டிஸ்பிளேட் அதாவது எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணும்னு சொல்லி உனக்கு செட் ப்ரிசிஷன் நீங்க மாத்திக்கலாம் இன் ஆர்டர் டு டூ திஸ் டாஸ்க் யூ வில் ஹேவ் டு செட் and iOS flag within the set of manipulator அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா iOS flag ஓட சேர்த்து set of manipulator நீங்க என்ன செய்யணும் நீங்க கொடுக்கணும் this may be used in two forms fixed and scientific இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா cout.setf அதான் இங்க கொடுத்திருக்காங்க cout.setf iOS :fixed அப்படினு சொல்லி ஒரு flag கொடுத்திருக்கோம் இந்த iOS flag கொடுத்திருக்கோம் cout set precision 2 னு சொல்லி கொடுக்கும் 2 னு கொடுத்தனால பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் உனக்கு வச்சு கொடுத்தோம் இப்போ 0.1 இருக்கு இல்லையா அது எப்படி கொடுக்கு 0.10 in the above program segment iOS flag is set to fixed type அப்ப iOS வந்து எப்படி என்ன flag வச்சிருக்கோம் fixed type-ஆ மாத்திரோம் it prints the floating point number in fixed notation பாயிண்ட்க்கு அப்புறம் fixed notation-ஆ கொடுக்குது 0.10 so the output will be 10 இதே scientific notation எப்படி இருக்கு பாருங்க example 2 இதை நீங்க சயின்டிபிக்கா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸடுக்கு பதிலா இந்த ஃபிளாகை நீங்க சயின்டிபிக்கா மாத்திட்டீங்கன்னா அது செட் ஃபிளாக் செட் எஃப்னா என்ன அர்த்தம் செட் ஃபிளாக் அப்போ iOS வந்து நீங்க சயின்டிபிக்கா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 0.1 வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்க 1.00 into 10⁻1 இதுக்கு என்ன மீனிங் தெரியுதா உங்களுக்கு 1.00 e - 001 என்ன அர்த்தம் ஈக்கு இருக்கிற இடத்துல நீங்க 10 பவர் போட்டுங்க 10⁻⁻1 அப்ப 1.00 into 10⁻⁻1 நல்லா பாருங்க 1/10 உடைய மதிப்பு என்னது 0.1 அப்ப இந்த மாதிரி உள்ளது இந்த above statements iOS flag set to scientific இதுல வந்து scientific-ஆ உனக்கு iOS flag வந்து செட் ஆயிருக்கு it will print the floating point number in scientific notation அவன் 0.1 scientific notationல உனக்கு print பண்ணிருது அடுத்த தலைப்பு வந்து எக்ஸ்பிரஷன் கோவைனா என்ன உங்களுக்கு தெரியும் a = 5 a = b + 5 அதெல்லாம் கோவைன்னு சொல்லுவோம் an expression may consist of அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க 1 or more operands அதுல operands இருக்கு and 0 or more operators அதாவது a = 5 நால எக்ஸ்பிரஷன் தான் a = 5 + 5 நாலும் அது எக்ஸ்பிரஷன் தான் அதாவது ஆபரேட்டர் 1 அல்லது அதுக்கு மேற்பட்டதும் இருக்கலாம் 0 இருக்கலாம் அதுக்கு மேற்பட்டதும் இருக்கலாம் ஆபரேட்டர்ஸ் to produce a value கடைசியா அது ஒரு வேல்யூவை கொடுக்கும் எக்ஸ்பிரஷன் வந்து மொத்தம் ஒரு 7 வகைப்படும் அது என்ன வகையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கோவை வந்து மொத்தம் 7 வகைப்படும் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது மாறிலி கோவை இதுல வந்து பாருங்க int num = 100 பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கு சோ இது மாறிலி கோவை இன்டிஜர் எக்ஸ்பிரஷன் the combination of integer and the character values and are variables with arithmetic operators to produce integer result இப்போ இதுல பாத்தீங்கன்னா sum = num1 + num2 இருக்கு இல்லையா இது டோட்டலா உனக்கு என்ன வேல்யூ கொடுக்கும் இன்டிஜர் வேல்யூவா உனக்கு இன்டிஜர் ரிசல்ட்டா கொடுக்கும் avg = sum/5 னு கொடுத்திருக்கு சப்போஸ் avg வந்து இன்டிஜரா இருந்துச்சு அப்படினா avg is a integer இந்த டோட்டல் ஆன்சர் இன்டிஜரா மாறிடும் பாயிண்ட்ல வராது அது எப்படி மாறிடும் இன்டிஜரா மாறிடும் floating point expression the combination of floating values and are variables with the simple arithmetic operators to produce floating result இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தம் 4 வேல்யூ இருக்கு 1 2 3 4 வேல்யூ இருக்கு இதுல ஒன்னு மட்டும் floating இருக்கு இல்லையா ஒன்னு floating-ஆ இருந்தாலே மீதி எல்லாத்தையும் உனக்கு floating point நம்பரா மாத்திரும் இங்க எல்லாம் ஒன்னு இன்டிஜரா இருக்கறனால எல்லாத்தையும் உனக்கு இன்டிஜரா மாத்திருது அதேபோல இங்க ஒன்னு floating point நம்பரா இருக்கறனால இதோட டோட்டல் வேல்யூ உனக்கு floating point expression-ஆ மாத்திரும் அடுத்து relational expression the combination of values and are variables with relational operator இதுல பாத்தீங்கன்னா relational operator கொடுத்திருக்கு இல்லையா x greater than y so it is called relational expression இந்த total value 1 or 0 ஆ இருக்கும் இது true ஆ இருந்தா 1 false ஆ இருந்தா 0 அடுத்து இத பாருங்க a + b w = என்னது relational operator equal to c + d அப்ப இதனுடைய total value உனக்கு 1 ஆ இருக்கும் அல்லது 0 ஆ இருக்கும் true ஆ இருக்கும் அல்லது false ஆ இருக்கும் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு and or not இது வந்துட்டுனா அந்த காம்பினேஷன்ல வந்துட்டு அப்படினா அதுக்கு பேர் என்னது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இங்க வந்து and கொடுத்திருக்காங்க இதே மாதிரி or ஆபரேட்டர் கொடுத்துடலாம் அப்ப இது வந்து and லாஜிக் ரெண்டு எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆ இருந்தா தான் டோட்டல் ஆன்சர் ட்ரூ ஆ இருக்கும்
அடுத்த பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன், இதுல வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டபுள் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர், இது ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். போத் ஆர் த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இது 2 பிட்டு ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணும், இது 3 பிட்டு ஷிஃப்ட் ரைட் பண்ணும். இது ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பாயிண்டர் எக்ஸ்பிரஷன், a pointer is a variable that holds a memory address. பாயிண்டர் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து int asterisk ptr சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ptr is the pointer எக்ஸ்பிரஷனா மாறிடும். வெறும் int ptrனா ஆர்டினரி எக்ஸ்பிரஷன், ஆர்டினரி டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இது int asterisk ptrனா here ptr is the pointer வேரியபிளா மாறிடுது. asterisk எடுத்து விட்டீங்கன்னா ஆர்டினரி வேரியபிளா இருக்கும், asterisk கொடுத்துட்டீங்கன்னா அது பாயிண்டர் வேரியபிளா இருக்கும். this is the pointer எக்ஸ்பிரஷன். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் டைப் கன்வர்ஷன், இனமாற்றம். இனமாற்றம் வந்து 2 வகைப்படும். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். உள்ளுரை இனமாற்றம், வெளியுரை இனமாற்றம் சொல்லி 2 வகைப்படும். முதல்ல உள்ளுரை இனமாற்றம் பார்ப்போம். implicit type conversion என்ன? it is a conversion performed by the compiler automatic. கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்? கன்வர்ஷன் பண்ணிரும். ஃபார் எக்ஸாம்பிள் int a equal to 6 இருக்கு இல்லையா? here a is the integer. 6 னுடைய வேல்யூ ஒரு ஃப்ளோட்டா இருந்தாலும் அது இன்டிஜரா மாத்திரும். ஃப்ளோட் b equal to 3.14 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிங்க. a plus b வந்து 1 இன்டிஜர், a னுடைய மதிப்பு இன்டிஜர், b னுடைய மதிப்பு ஃப்ளோட். அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டர்? ஃப்ளோட் தான் ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ ரெண்டையும் சேரும் போது உனக்கு ரிசல்ட் 9.14 சொல்லி ஃப்ளோட்டா மாத்திரு. அப்போ 6 plus 3.14 9.14. அப்போ வந்து இதுல ஏதாவது இந்த கோவையில வந்து இந்த எக்ஸ்பிரஷன் a plus bங்கிற எக்ஸ்பிரஷன்ல ஏதாவது ஒன்று ஹையர் ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த ஹையர் ஆர்டருக்கு மீதி அதனுடைய டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணப்படுகின்றது. இந்த above program operand a is an integer type and b is the float type. a வந்து integer, b வந்து float. During the execution of the program int is converted into float. program நடக்கும்போது a plus b நடக்கும்போது int வந்து float மாறிடும், 6.0 மாறிடும். because a is float is wider than int. இதுல பாத்தீங்கன்னா b வந்து உங்களுக்கு float, b வந்து float, இது வந்து இன்டிஜரோட பெருசு. hence the output of the above program will be 9.14. இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து 9.14 ஆக மாற்றப்படுகின்றது. அடுத்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து இப்போ வந்து லாஸ்ட் இது பாத்தீங்க இல்லையா? இப்போ லாஸ்ட் இது வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து டைப் கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது ஆக்சுவலா இது வந்து இன்டிஜரா இருக்கு, இந்த இன்டிஜர் வந்து உனக்கு எப்படி மாத்திருது? ஃப்ளோட்டா மாத்திருது. ஆனா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ல நம்ம தான் மாத்தணும். பாருங்க, C++ allows explicit conversion of variables or expressions from one data type to another specific data type by the programmer. புரோகிராமரால மாற்றப்படுகின்றது, நாம தான் மாத்துறோம். It is called as type casting. இதுக்கு பேரு டைப் காஸ்டிங் சொல்லி பேரு. சின்டெக்ஸ் பாருங்க, டைப் நேம் எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்க ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டா மாறிடும், int எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இன்டிஜரா மாறிடும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ளோட் varf equal to 78.685 இல்லையா? 78.685. அப்போ இது வந்து varf னுடைய வேல்யூ ஃப்ளோட்டா இருக்கு இல்லையா? இப்போ நீங்க cout int of varf கொடுத்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் மதிப்பு உங்களுக்கு 78 மாத்தி விட்டுரும். இதனுடைய அவுட்புட் உங்களுக்கு எப்படி மாறிடும் பாருங்க. Here varf is declared as float within the initial value 78.685. The value of varf is explicitly converted. Explicitly நம்ம கன்வெர்ட் பண்றோம், எக்ஸ்டர்னலா கன்வெர்ட் பண்றோம் into an integer type. integer type கன்வெர்ட் பண்ணுது of the above statement, cout statement. Thus the final output will be 78. அதனுடைய டோட்டல் அவுட்புட் எப்படி மாறிடுது? 78 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு 78 சொல்லி மாறும். நீங்க படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்க? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருந்துச்சுன்னா 0.5க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க 79 ஆகணும்னு சொல்லியிருப்பீங்களா? 79 ஆகணும்னு சொல்லியிருப்பீங்களா? இங்க அப்படி கிடையாது, ட்ரங்கேட் பண்ணிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அவ்வளோத்தையுமே ட்ரங்கேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்? 78 சொல்லி வரும். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.